நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு கேட்ட பொதுத்தமிழும் அதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து 100 கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார். இது வகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? சிறுகுடி எத்தனைக்குரியது அப்படின்னா குறிஞ்சி திணைக்குரியது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மலம் தளித்தற்று இத்தொடரில் பயின்று வரும் அணி எது அப்படின்னா இல்பொருள் ஊமை அணி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் சந்து பிள்ளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் வராமல் இருக்கும். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் பண்புத்தொகை அல்லாதவை எது? மற்ற எல்லாமே பிரித்தோம் அப்படின்னா வெண்மை ப்ளஸ் தயிர், சேவல் ப்ளஸ் அடி, ஆள் பண்புத்தொகை என்ன தெரியும்ல, ஆள் இல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மை, இந்த மாதிரி விகிதியெல்லாம் வரும். நெல் அப்படின்னா செம்மை ப்ளஸ் நெல். இப்போ சுடரொலியை பிரித்து எழுதணும் அப்படின்னா அது வந்து என்னது பண்புத்தொகைக்கான வார்த்தையாக இருக்காது. இன்னா சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டறிய. இன்னா சொல் அப்படின்னா கடுமையான சொல். ஸோ கடுமையான சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? இனிய சொல். உழவு சொற்களற்ற தொடர் எது அப்படின்னா கதவை நன்றாக தாப்பால் போடவில்லை. ஸோ இந்த இல்லு தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியானது. செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமாற்று பொருள்கோள். ஓகேங்களா? அடிமாற்று பொருள்கோள். பிழையற்ற சொல் பிறமொழி சொல்லை தொடர் எது அப்படின்னா கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றார். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள் கலந்துருக்கும். வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பெரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது என்ன அப்படின்னா உள்ளுரை. 11ஆவது கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மையற்ற பிழையற்ற தொடரை காண்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யாவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஓகேங்களா? மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருமை பன்மை பிழையோடு இருக்கும். தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் ஒரே காலத்தைச் சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள். சைக்கிளாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழித்தேவர். குறுந்தொகை பாடலில் அடி வரையறை. குறுந்தொகை பாடல்னா என்னது? 4 அடி சிறுமையும் 8 அடி பேரவையும். குறுந்தொகை ஐங்குறுநூறு பற்றி லாஸ்ட் இயர் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. 3 அடி சிற்றிலையும் 6 அடி பேரலையும் கொண்டது. அடுத்து 15ஆவது கொஸ்டின் பாருங்கள். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது எனும் உறைவீச்சுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா சாலை இளந்தரியன். ஸோ சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது. யார் சொன்னது? சாலை இளந்தரியன். கீழ்கடும் சொற்களுக்கு சூரியன் எனும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிய. சூரியன் எனும் பொருளை குறிக்காத சொல் அப்படின்னா ஞாயிறு, பகலவன், ஆதவன் எல்லாமே சூரியன். பிரம்மன் அப்படின்றவர் யார்? பிரம்மன் அப்படின்றவர் படைப்பாளி. ஓகேங்களா? திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிய அப்படின்னா பொய்யாமொழி, உத்திரவேதம், தமிழ்மறை. ஸோ ஆதிசூயம் அப்படின்றது திருக்குறளுடைய பெயர் அல்ல. பொறுத்துக. அடவி அப்படின்னா காடு. ஓகேங்களா? அடவி அப்படின்னா காடு. நவ்வி அப்படின்னா வந்து மான். விசும்புனா வானம். குருசு அப்படின்னா சிலுவை. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது நெறியாக இருக்கட்டும். இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா மூவா. ஸோ ஓகேங்களா? தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? மு. வரதராசனார். பொருந்தாத சொல்லை கண்டறிய. கொட்டில்கள் அப்படின்றதான் இதில் வந்து பொருந்தாத வார்த்தை. செய்க பொருள் உரிய சொல்லை நிரப்புக. செய்க பொருளை செருக்கருக்கும் எக்கணிற்குரியதில். ஸோ செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும். திருக்குறள். ஓகேங்களா? இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பரிபாடல். இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிட்டுள்ள தமிழ் இலக்கியம் என்ன அப்படின்னா பரிபாடல்.
நெடியோன் குன்றம் எனப்படுவது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா திருவேங்கடமலை. நெடியோன் அப்படின்னா திருமலை தான் குறிக்கும். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. நெடியோன் குன்றம், குன்று அப்படின்னா மலையை சொல்லலாம், திருவேங்கடமலை. 26வது கொஸ்டின் பாருங்கள். உற்றுளி உதவியும் ஊறு பொருள் கொடுத்தும் கைநிலை முனியது கற்றல் நன்றே அப்படின்றது புறநானூறு வந்து குறிப்பிடுது. நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செயல் இதனை கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செயல் என்று கூறியவர் இளங்கோவடிகள். சிங்கவல்லி என்ற சொல் எச்செடியை குறிக்கும். சிங்கவல்லி அப்படின்னா தூதுவளையை குறிக்கும். ஓகேங்களா, மூலிகைகளை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நோய் மற்றும் நோய் தடை அந்த மூலிகைகள் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இதை பற்றி தெளிவாக இருக்கும். தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மகரந்தம். அற்குற்ற குளர்க்கும் நாற்றம் இல்லையே, அற்குற்ற குளர்க்கும் நாற்றம் இல்லையே. அடியில் அல் என்பதன் எதிர்ச்சொல். அல் அப்படின்னா என்னது, இரவு. அதற்கான எதிர்ச்சொல் தான் என்னது, பகல். ஓகேங்களா, அடுத்து வந்து 16 செவ்வியல் தன்மை கொண்டது மொழி. அதுவே நம் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவநேய பாவனர் பழைய புத்தகத்தில் வந்து இருக்கும். ஓகேங்களா, தேவநேய பாவனர். கீழ்கண்டவற்றுள் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் யாது? பிருங்கராசம். ஸோ இந்த நோய் அந்த மூலிகைகளை பற்றி 2 கொஸ்டின் வரும். ஓகேங்களா, கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் எது அப்படின்னா பிருங்கராசம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேன் தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஒட்டப்புத்தர் தான் புகழ்ந்திருப்பார். 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஊர். முதுமக்கள் தாலினா உங்களுக்கு தெரியும், ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா, ஸோ ஆதிச்சநல்லூரில் அப்போ வந்து 1876 முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, அகலாய்வு நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2003 அகலாய்வு நடத்திருக்காங்க. 7 ஊர் பூண்ட ஈகை செந்நுருகும் சிறுபன் ஆற்றுப்படை வரி கடையலுவலர்களுக்கு பிறகு வல்லாண்மை கொண்டவராக யாரை குறிப்பிடுகிறது? நல்லிய கோடான் அப்படின்றவர் வந்து குறிப்பிடுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீலமணி மிடற் ஒருவன் போல மின்னுக பெருமை நீயே. இவ்வாறு ஔவையாரால் பாடல் பெற்ற மன்னன் யார்? ஔவையார் அப்படின்னாவே யார்? அதியமான் தான். பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வந்து 12லேருந்து 13. கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகள். பாஞ்சாலி சபதம் 5 சர்க்கங்கள் 412 பாடல்களை கொண்டது. 5 சர்க்கங்கள் 412 பாடல்களை கொண்டது. கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக அப்படின்னா விளைந்த முத்தும் முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொன்ன இது இருந்ததுன்னா மதுரை காஞ்சி. ஓகே, பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு குறிப்பிடுது. காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு குறிப்பிடுது. கட்டுத்தறியில் காட்டு யானை அசைவது. கட்டுத்தறியில் காட்டு யானை அசைவது அப்படின்றது வந்து பட்டினப்பாடு. ஸோ இது ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய கவி அப்படின்னு அழைக்கப்படுவோம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்ட காந்தியடிகள் அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறிய தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ தில்லையாடிய வள்ளியம்மை, அதுக்கப்புறம் அஞ்சலை அம்மாள், அம்புஜம்மாள், வேலுநாச்சியார். ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் கொஸ்டின் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னா நம்ம கடுவெளி சித்தர். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? வே. ராமலிங்கனார். பெண்மைக்கு எனது பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் வே. ராமலிங்கனார். பாவலர் பெருஞ்சித்திரான இயற்பெயர் எனது துரைமாணிக்கம். லாஸ்ட் இயர் கொஸ்டின் இதை கேட்டிருந்தாங்க. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், பொது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான். தாய்மானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது? தாய்மானவருடைய நினைவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் உள்ளது. ஏன்னா தாய்மானவர் லட்சுமிபுரத்தில் தான் என்ன பண்ணிருப்பார், முக்தி அடைஞ்சிருப்பார். ஓகேங்களா. ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் மறைமடி அறிஞர். ஞானசாகரம் அவருடைய இதை வந்து அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெயரில் மாற்றியிருந்திருப்பார். நீதி திருக்குறளை நெஞ்சார
தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுதுக ஓர்ந்து. இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். இப்பாடல் யார் யாரை பற்றி பாடியது? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுனே இருக்குங்க. பாரதிதாசன் பாரதியாரை பற்றி பாடியது. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 8th புத்தகத்தில் இந்த பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். புதிய புத்தகத்தில் சூப்பராக இருக்கும். பாடல் படிக்கும் போதே எப்படி சொல்லுவோம்னா வேறு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்று கூறியவர் ருசிய நாட்டு கவிஞர் ரகசுல் கம்சதேவ் அப்படின்றவர். தாயுமேது தந்தையுமேது தனையற்கற்ற தருமேது ஆயுமேது ஆயும்போது யாவும் பொம்ம லாட்டமே பூலோகுது பெரும் பாடியவர் அப்படின்னா பாஸ்கரதாஸ். ஸோ இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த கொஸ்டின் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். சிற்றில் சிதைந்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் குழந்தை திருமணத்தை சொல்லியிருப்பார். இது பழைய புத்தகத்தில் இருக்குது. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றியல் அடிக்குரிய சீர் எது அப்படின்னா முச்சீர். 2 உதடுகள் குவிப்பதால் பிறக்கும் பொழுது ஓ. ஓகேங்களா? இவ்வகை வாக்கியம் என கண்டறிய. ஐயோ முள் குத்தி விட்டதே ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னா உணர்ச்சி வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. சித்தன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை அப்படின்னா செய்தி வாக்கியம், ஒரு செய்தியை குறிப்பிடுது. கீழ்கணும் சொற்களில் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் திங்கள் இந்து. இப்போ முன்ன மேலே பார்த்தோம் சூரியனை பார்த்தோம், இப்போ நிலவை பார்க்குறோம். ஓகேங்களா? திங்கள் இந்து மதி. ஸோ ஞாயிறு அப்படின்றது குறிக்காத பொருள். செந்நில் திணைக்குரிய தெய்வம். செந்நில் அப்படின்னா என்னது? வருணன்னா மலை. ஓகேங்களா? அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அவன் கவிஞன் அல்லான். ஸோ இது பார்த்திங்கன்னா அவன் கவிஞன் அல்லான் நீர் அல்லீர் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒருமை தன்மை. ஒருமையில் பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை, பன்மையில் தன்மை முன்னிலை, படற்கையில் தன்மை முன்னிலை, ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 8th புத்தகத்தில் இது இருக்குது. ஓகேங்களா? எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. செய்யப்பாட்டு வினை வாக்கியம். கொண்டல் கோபுரம் அடையில் கூடும். கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும். கோடிகள் வானம் படிதர மூடும். இப்பாடல் அடிக்கோடிட்ட எவ்வடிகள் அது கூடும் மூடும் அப்படின்றது இயல்பு. ஏன் சொல்லுங்கள்? இயல்புனா இறுதி எழுத்து ஒரே மாதிரி அமைந்திருக்கு. முதல் எழுத்து ஒரே மாதிரி அமைந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி அமைந்தால் எதுகை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிக்கோடிட்ட எவ்வகை நயம் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புருளவிடல். கடலடியில் அடிப்படையில் சொல்லுக்குரிய இணையை கண்டறிய. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கணும் தொடரில் வலுவு சொற்களற்ற தொடரை கண்டறிய. இடப்பக்க சுவரில் எழுதாதே. இடப்பக்க சுவரில் எழுதாதே. கீழ்கணும் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயரை காண்க. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அறிவறிந்த மக்கட்பெரு அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? வந்தான் நடந்தான் வேர்ச்சொல்லை சுட்டுக. வா நட. வந்தான் நடந்தான் அப்படின்னா வா நட அப்படின்றதான் வேர்ச்சொல். பின்வரும் சொற்களில் இரு போதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படியும் புணரும் பண்பு சொல்லியது அப்படின்னா கருங்குயில். அடுத்து விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார்? தாராபாரதி. அவருடைய பாடல்களை சொல்லியிருப்பார். விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொல்லுவார். தென்னிந்தியாவின் ஏதென்சு நகர் என்று அழைக்கப்படுவது. தென்னிந்தியாவின் ஏதென்சு நகர் மதுரை. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் ஏதென்சு என்று அழைக்கப்படும் நகர் என்னது? மதுரை. தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று அழைக்கப்படும் நகர் எப்படின்னா நம்ம திருநெல்வேலி. கீழ்கணும் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல். 8 தொகையில் அடங்காத நூல். அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு எல்லாமே இதெல்லாம் 8 தொகையில் அடங்கும். நெடுநாள் படை அப்படின்றது 10 பாட்டு நூல்களோடு. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னா கதரின் வெற்றி. ஸோ தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னா கதரின் வெற்றி.
நானிலத்திற்குரிய ஊரின் பெயர்களை பொறுத்துக. ஸோ குறிஞ்சி அப்படின்னு என்னது ஆனைமலை, மலையை பற்றி குறிப்பிடுறதுனால ஆனைமலை. முல்லை அப்படின்னு என்னது காடை பற்றி குறிப்பிடும், ஸோ ஆலங்காடு. மருதம் அப்படின்றது இதை குறிப்பிடுது, புளியஞ்சோலை, புளிய மரம், சின்ன சின்ன மரங்கள் அதிகமாக இருந்தது குறிப்பிடுறது தான் மதுரை. நெய்தல் அப்படின்னா கடற்கரை, கொடியக்கரை. ஓகேங்களா. ஆற்றுண வேண்டுவதில்லை பழமொழி. ஆற்றுண என்பதன் பொருள் வழிநடை உணவு. பழைய புத்தகத்தில் இருக்குது, புது புத்தகத்துலையும் இருக்குது. சங்ககால இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. சங்ககால இலக்கியங்கள் என்ன சொல்லலாம், 8 தொகை மற்றும் 10 பாட்டுன்னு சொல்லலாம். கீழ்கணக்கு கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக. பெருமுத்தரையார் பற்றி நாலடியாரில் உள்ளது. பெருமுத்தரையாரை பற்றி நாலடியாரில் உள்ளது பழமொழியில் இடம்பெற்றுள்ளது. பொருத்தமில்லாததை தேர்வு செய்யுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. யார் பாடியது? கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. 4 மணிக்கிடையில் உள்ள 4 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குகிறது. அப்போ 3 2 3 ரைட்டு, 1 தான் தப்பு. முத்தரையாரை பற்றி முத்தரையாரை பற்றி நாலடியாரில் எங்கே வந்து பழமொழி இருக்குது? நாலடியார் வந்து சங்ககால நூல், முத்தரையார் வந்து சங்க காலத்தை சேர்ந்தவராக கிடையாதுல்ல. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா வந்து குறிப்பிட்டிருப்பார். குறவைக்கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி வந்து தொண்டகப்பறை. குறவைக்கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி வந்து தொண்டகப்பறை புது புத்தகத்தில் இருக்குது. கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனால் பாராட்டு பெற்றவர். ஓவிய கலைஞர்கள். கண்ணூல் வினைஞர் அப்படின்னாவே ஓவிய கலைஞர்கள். ஆனால் அதை பாராட்டியவர் யாரும் பார்த்துக்கோங்க, மாங்குடி மருதனாரால் பாராட்டிருக்காங்க மதுரை காஞ்சி அப்படின்ற நூல். ஏன்னா மதுரை காஞ்சி அப்படின்ற நூலை எழுதியவரும் அவர் தான். தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களுள் மிகவும் பழமையான கோயில்கள் வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்குது. பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பும் பறந்தும். ஸோ இதை ரைட். ஓகேங்களா. திருக்குறள் உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் யார் அப்படின்னா ஜியோ போப் அங்கே வந்து திருக்குறள் ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்த்தார். கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்தாதை சரியாக பொறுத்துக. கபிலரை வந்து யாரால் என்னென்ன புகழ்ந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நக்கீரர் வந்து பொய்யா நாவிற் கபிலன் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. பெருங்குன்றூர் கிளார் என்ன பண்ணுங்க நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு. நாகனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கவிழன், வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கவிழன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரோகத்து நப்சலையார் என்ன சொல்லுவாங்க வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் பார்த்தோம் இல்லைங்களா, இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதில் திரும்ப கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உடம்பு. ஓகேங்களா. பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் எது அப்படின்னா பாயிரவியல். பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் என்னது? பாயிரவியல். இது புதுசாக இருக்குது. அடுத்து வந்து கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எது? மதுரை காண்டம். கம்பராமாயணம் எங்கெங்கே இருக்காங்க? இங்கெங்க கம்பராமாயணத்தில் போய் மதுரை வந்துச்சு. தமிழகத்தின் 2 காலம் என்று அழைக்கப்படுவது களப்பியர் காலம். அவர்களுடைய காலம் தான் சிறந்த காலம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லாம் தோன்றியது. பகல் வெல்லும் கூகை காக்கை எகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. கூகை என்பது இதன் பொருள் கோட்டான் அப்படின்னா என்னென்னா, அதாவது பகல் பொழுதில் தன்னை விட வலிமையான கோட்டானை வந்து காக்கை வென்றுடும். ஓகேங்களா. அது மாதிரி ஒரு மன்னன் வந்து சரியான நேரம் பார்த்து அல்லது ஒரு மனிதன் வந்து சரியான நேரம் பார்த்து தன் பகைவரை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன். அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் எனும் பழமொழி. அஷ்டபிரபந்தம் என்பது எதனை குறிப்பிடுகிறது? அஷ்டபிரபந்தம் என்பது 8 தொகை நூல்களை குறிப்பிடுது. ஓகேங்களா. அப்போ அந்த 8 தொகை நூல்களை படித்தவங்க என்னது அரை பண்டிதனம். எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க நூல்களுடைய பெருமையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சிறு பஞ்ச மூலம் யார் எழுதுறது? கரியரசன். திருவிளையாடல் புராணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பார். பழமொழி 400 ஒன்றுரை அரையனார். 7வது வந்து கனிமேதாவியார். அடுத்து வந்து சிதம்பரம் அப்படின்றது ஊர் மற்றும் சிறப்பு. சிதம்பரம் அப்படின்றது என்னன்னு சொல்லாங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம். சிதம்பரம் அப்படின்றது என்னது? திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம், திருமறைக்காடு, விருதாச்சலம் என்று திருமுதுகுன்று, கடலூர் அப்படின்றது திருப்பதி புலியூர் அப்படின்றது முன்னாடி இருந்த பெயர்கள், சிறப்பு பெயர்களாக இப்போ
அழைக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, தன் கல்லறையில் எங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ஜியோ போவை பற்றி பழைய புத்தகத்தில் தான் அதிகமாக டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா. திருவெங்கடாந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்காரை பற்றி மேலே அவர் வந்து அசுக்கவி அப்படின்ற ஒரு பெயர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் கூற்று சரியானவை. முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். ரைட்டு. நடுவர் அரசு முத்துராமலிங்க தேவர் அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ரைட்டு. ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகர்களுக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவதேசியம் செம்மொழி என விருது அளித்தது கிடையாது. 2 பேருக்கு என்ன போட்டு அவங்க வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டிருப்பாங்க. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோயிலுக்கு எழுதி வைத்தார். இல்லை, 31 பாகங்களாக பிரித்திருப்பார். ஸோ 1, 2 மட்டும் தான் ரைட்டு. தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணத்துலையுமா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷத்தில் கேட்குற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு 10 எக்ஸாம் கேட்குறேன்னா அதில் ஒரு 4 எக்ஸாம்பிள் கேட்டுறாங்க இந்த கொஸ்டின். கம்பராமாயணமும் திருக்குறளும். எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியங்கள் உண்டு இல்லை, அது கலிங்கத்து பரணியே பேரறிஞர் அண்ணா. ஒரே கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள். மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். தேவாரம் அப்படின்னு நூல் எழுதுறது சுந்தரர். சீராபுரணம் ஊரும் புலவர் ரச்சன்யாத்திரம் கிருஷ்ணபிள்ளை. திராவிட சாஸ்திரி அப்படின்ற பரிதிமார் கலைஞர். அடுத்து வந்து பட்டியல் 1 2 பொறுத்துக. சாதியும் நிறமும் அரசியலுக்கில்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருப்பார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்லியிருப்பார். பிறர் தாழும்படிக்கும் நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. இது 2, அதாவது இதுவும் புத்தகத்தில் இருக்குது. இது வந்து பழைய புத்தகம், இது வந்து பழைய புத்தகம். ஓகேங்களா. ஓர் அணிவினை சதக்கூறிட்டு கோணினும் உலான் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் வந்து சொல்லியிருந்திருப்பார். அணுவை பிளக்கிறதுக்கு அறிவியல் செய்தி, இதெல்லாம் வந்து தமிழர்கள்லாம் அறிவியல் சிந்தனைகள் வந்து வருது. இதெல்லாம் பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு சொல்கிற நூல் இருந்தது அப்படின்னா குறுந்தொகை. வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னா அதாவது சம்பாதிக்கிறது தான் ஒரு ஆண்மகனுக்கு உயிர், சம்பாதிக்காதவன் பிணம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறீப்பா அப்படின்னா குறுந்தொகை நூலில் வந்து சொல்லியிருந்திருப்பான். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனோ திருமூலர். முன்னீர் வழக்கம் மகடுவு வேடில்லை அப்படின்னு சொல்லுது தொல்காப்பியம். விரல் 10 மூலதனம். மேலே பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, தாராபாரதி. சிசு செல்லப்பா வந்து எழுத்து அப்படின்ற எழுதுறது. பிஎஸ் ராமையா வந்து நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரன் அப்படி வந்து அப்பாவின் சிநேகிதர். நான் பார்த்த சாரதி. வலம்புரி சங்கு. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து பிறந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த. இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ராமலிங்கர். ஓகேங்களா. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருந்த ராமலிங்கரை வந்து நூல் எழுதியிருக்கார். ஓகேங்களா. வாய்ஸ் அந்த அளவுக்கு தெளிவாக இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, தொண்டை வேறு கட்டியிருக்கு, ஒன்றும் பேசவே முடியல. ஓகேங்களா. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ நண்பர்களே. பாய்.